ஸோ நாங்கள் வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டோம். லஞ்ச் சாப்பிட்டுட்டு இதுதான் அந்த பாலி ஸ்விங் பண்ணுறதுக்கு. போயிட்டுங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ நான் எங்கள் டென்ட் இருக்க இடத்துக்கு நான் போகிறேன். இதான் நம்ம போகிற வழி. ஆமாம் டென்ட்டுக்குள்ள வச்சலாம். ஸோ இது நரேஷும் தினேஷும் இங்கே செட்டில் ஆகிட்டாங்க. வண்டியோட பார்த்துட்டு வெளியே சூப்பர். எப்படா வந்த? பார்த்தியா வெட்டியை போட்டான் பார்த்தியா? ஸோ இங்கே வந்து டிட்டோ கார்த்திக்கும் இங்கே இருக்காங்க. அப்படிதான் சொல்ல வந்தேன். ரகு இங்கே உட்காந்துருக்கான். இது ஆக்சுவலாக ரகுவோட இடம் இல்லை, என் இடம். நானும் அஜய் இங்கே இங்கே. ரகு வந்து அவர் ராஜ வீட்டு பரம்பரையில், அதனால் அவங்க இந்த மாதிரி இடத்துல தங்குவாங்க. எங்களை மாதிரி இந்த மாதிரி லூஸ் டென்ட்டில் தங்க மாட்டாங்க. அதனால் ரகு வந்து இங்கே தங்குறான். அஜய் ரகு இன்றைக்கி இந்த ரூம் ஷேர் பண்ண போகிறாங்க. பாத்ரூமில் யார் போயிருக்கா? இங்கே போயிட்டு நானும் அடுத்து புக்கிங் போயிட்டு. இந்த பைக்ஸ் எல்லாம் இங்கே ரெண்டு இருக்குது. ஸோ மக்களே, நாங்கள் வந்து நான் ரிஃப்ரெஷ் ஆகிட்டேன், குளிச்சுட்டு வந்துட்டேன். அதையும் கை கால் மூஞ்சி கழுவிட்டு வந்துட்டான். ரகு வந்துட்டு இருக்கான். அவன் வந்து காலையிலையும் கை கால் மூஞ்சி கழுவில, இப்பவும் கை கால் மூஞ்சி கழுவில. இங்கே வந்து நேச்சர் ஸ்கூல், அதாவது எப்படி சொல்கிறது, இங்கே வந்து நேச்சர் ஸ்கூல்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அதனால் நேச்சர் ஸ்கூலுக்கு இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஆமாம், கேப்டன் மட்டும் போகிறோம். கேப்டன் மட்டும் இல்லை, எல்லாருமே தான். கேப்டன் தான் ஃபஸ்ட்டு. எதுனாலனா எல்லாருமே இல்லை. டே ரகுபதி, அவனுக்கு எதுவும் பண்ண தெரியல, பண்ணி கொடுத்துருப்போ. அவன் துண்டை மங்கூஸ் தூக்கிட்டு போயிடுச்சு. அவன் துண்டை உனக்கு எதுக்கு துண்டு ஃபஸ்ட்டு? ஆமாம், அவனுக்கு எதுக்கு? நீ தான் இறங்கல என்னடா, வந்து எல்லாத்தோட பொருள் பார்த்துக்கோவா. ராகுல் படுத்துட்டியா? தூங்கிட்டியா? என்னடா திறந்து ஜன்னல் வாடா, இந்த ஸ்விம்மிங் பூல் போய்ட்டுருவோம். வா, நீ இறங்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் சும்மாவது கூட வந்து உட்காரு. சரி வாங்க, எந்த வழியாக போகணும்? இந்த வழியாக போகணும். சாப் நீங்கள் வரலாம்ல? வண்டி சைடு பேக்குள்ளே வச்சுருக்கோம். வண்டி எடுத்துரு. எல்லாத்தையும் வண்டி எடுத்துட்டியா? இல்லை என்னோட மட்டும் எடுத்துருக்கேன். நான் வண்டி சைடு எடுக்கவே இல்லையா? சரி, நான் பேக்குள்ளே எடுக்கணுமா? ஆமாம், எடுத்துரு. கையோடு எடுத்துருவோம். நான் அப்புறம் மறந்துடுவோம், நமக்கு ரிஸ்க் ஆகிரும். இல்லை, நான் பேக்குள்ளேயே சேஃபாக வச்சுருக்கேன். எல்லாத்தோட ஒட்டுக்க வைக்கிறோம். அந்த மாதிரி எங்கேயும் கிளம்பக்கூடாது. அந்த மாதிரி அப்படி இல்லைடா, அப்படியே எடுத்து சொல்லடா, நீ தப்பாக புரிஞ்சக்கூடாது. நம்ம விஷயம் அப்படியே வண்டி சாவி கூட கொடுத்துட்டியா? அஜித்து வாங்குடா வண்டி சாவியை. அப்படியே அஜித்துட்டு கொடு, வாங்கிட்டு. அப்படியே அஜயோடது வாங்கிக்கோ. வாங்கிட்டு ரெண்டுமே நம்ம டென்ட்டை வச்சு 2 ஜிப்பு, டென்ட் ஜிப்பு நல்லா மூடிடு அஜித்து. ஏன்னா பூச்சி கீச்சு போயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம 2 ஜிப்பு க்ளோஸ் பண்ண மாட்டோம். டேய், உள்ள ஒரு ஜிப்பு வெளியே ஒரு ஜிப்புடா, அந்த மாதிரி 2 ஜிப்புடா. டிஸ்டர்ப் பண்ணி விட்டுறோம். இல்லைடா, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வாங்கிருக்கோம், நம்ம தப்பு. அவரு நரேஷோட ராகுல் ட்ரெஸ் வாங்கிட்டியா? ராகுல் நாட்ட வாங்க. டே தம்பி, நம்ம குளிக்க போகலடா. நம்ம தண்ணியில் ஸ்விம்மிங் பூல் போனால் நம்ம ஷாம்பு எல்லாம் போடுவோமா? சும்மா ஜாலியாக தான் போகிறோம். ஷாம்பு இல்லைன்னா மண்டை ஒரு மாதிரி ஆயிரும்ண்ணே. அது குளோரின் இல்லை, இது நேச்சுரல் வாட்டர், நேச்சுரல் பாண்டு. ரைட். ஸோ குளோரின் இருக்கு, அதனால மண்டை ஒன்றும் ஆகுது. கடைசியில் இன்ஃபினிட்டி பூல் இல்லையா? ரகு சார், உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். மலேசியாவுக்கு போகிற மாதிரி வந்திருக்கேன். ஜம்முன்னு சவுண்டு கேட்குதா? ஏன் கேட்குது? நல்லா டிடிஎஸ் பேரில் கேட்குது. பாவண்டா, தூங்கிட்டேன் நான். மலேசியா
டேய் இன்னும் நல்லா ரகுபாய் தண்ணிக்குள் தள்ளி விட்டு அந்த மேலே பண்ணிட்டு இருந்தேன்னா நிஜமாக சொல்கிறேன். பாக்கெட் உன் பேண்ட்டு நனைஞ்சிரும். கேட்டால் நீ தான் சிக்கன் பட்டுச்சு கழுவு கண்ணாடி வர இட்டு போறியாங்க இருட்டிருச்சுடா. நான் பாக்கெட்லேயே வச்சுட்டேன். நான் அதுமாதிரி மறுபடியும் அங்கே வச்சுட்டு வரணும். அப்போ அவன்கிட்ட கொடுக்க வேண்டியதானே? வாங்க நீ இப்போ எடுத்து போட வந்த நான் கேட்டனால எடுத்து உள்ள வச்சுட்டேன். இங்கே இந்த பாக்கெட் மாற்றி வச்ச டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஃபோனு எல்லாம் இருக்கிறதுனால போகலாம். சரி நீங்களாம் போங்க, நான் பின்னாடி வரல. நீங்கள் இந்த வேலை போகணுமா? ஏன்டா அதே செருப்பு போட மாட்டியா? ஓ 8 வரலையா? அப்போ அங்கே மண்டி ஆட்ட பிரியா கடையில் இது பரவாயில்ல. நைட்டு இதில் நம்ம குளிக்க போகிறோமா இதை கழுவ போகிறோமா? இது ஆக்சுவலாக இப்படிலாம் கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது? இங்கே இதுதான் கமான் கமான். என்ன இங்கேருந்து அப்படியே ஒரு சர்க்கிள் போடுங்க. ஒரு தடவை உள்ளே போயிட்டீங்கன்னா குளிராது. எனக்கு பார்க்கணும் ரொம்ப பிடிக்கும். அது கீழே போடு. அது என்னது போதி தர்மர் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களே, டக்குன்னு போதி தர்மர் ஆயிட்டீங்க. அதான் தலை உள்ள போ. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ். ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ மக்களே, நாங்கள் வந்து நல்லா இருட்டில் இப்போ தான் இருட்டிடுச்சு. பட் நாங்கள் நல்லா சூப்பராக தண்ணியெல்லாம் விளையாடிட்டு ஆடிட்டு இப்போ நான் அஜித் விஸ்வெல்லாம் கிளம்பி அப்படியே போயிட்டுருக்கோம். அது சேஞ்ச் ரூம்டா, நம்ம அந்த வழியாக போக முடியாதுன்னு நினைக்கிறேன். அங்கே அது எங்கே போகும் தெரில அஜித்து. ஸோ இப்போ நாங்கள் வந்து எங்கே போகிறோன்னா, போய் ஈர துணி மட்டும் அங்கே வச்சுட்டு டென்ட்டில் வச்சுட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி இன்னொரு வேறெல்லாம் மாற்றிட்டு நேராக அப்படியே கிளம்பி அந்த காமன் பிளேஸ் அங்கே போயிடுவோம். ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் இனிமேல் வி வில் ஸ்டார்ட் அவர் கேதரிங். கொஞ்சம் டிஸ்கஷன் பேசுகிறது அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே டிஜே பாட்டு ஓடிட்டுருக்கோம். அப்படியே வைபு இன்றைக்கி அதுதான் பிளானுங்க. ஸோ நம்ம இந்த ரைட் தான் போகணுன்னு நினைக்கிறேன்ல. ஆமாம். ஸோ இந்த மாதிரி டைமில் நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் ரொம்ப இருட்டாக இருந்தால் கொஞ்சம் லைட் நல்லா தான் இருக்குது. லைட் இருக்கனால கொஞ்சம் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். போடும் தகிட வெளியே வந்துச்சு. அடுத்து அவனுக்கு அடுத்து அதான்டா வரணும். எப்படிதான் எப்படி நான் கிளாக் வைஸ் சரிங்க அங்கிள். மேலே போய் அந்த டென்ட் எப்படி பாட்டுறாங்க. சும்மா பார்த்து கேம்ப் வியூ எப்படி பாட்டுறாங்க. வியூ பார்க்குறதுக்கு இருட்டில் எப்படி இருக்கும்? வியூ போய் எப்படிடா பாப்பா இருட்டில்? அஜய் கூப்பிட்ட போகலாம். நீங்க மண்ணா இருக்குடா எல்லாத்தையும் போடுறான்டா. நான் வரல, நீங்க விளையாடுங்க. சத்தியமா இருக்கிறதெல்லாம் போட்டு என்னடா எல்லா கட் ஆடுறான். கட் ஆடுறான், சைட் கட் ஆடுறான், பேக் கட் ஆடுறான். ப்ரோ மாத்தி பண்ற நீ இங்க போது நான் நெட்டா நீங்க கலை சொல்றீங்க. கையில பாரு இங்க வச்சு விளையாடுறாங்க பாத்துக்கலாம். ஐயோ இத போடுவியா இல்ல ரெட் விழுந்தா ஜெயிச்சிடலாம்.
போட்டுருவியா? எப்படி போடுவீங்க? போன கூட இருக்கு, எப்படி போடுவேன்? அதெல்லாம் சூப்பரா போடுவேன் பாருங்க. கை கை ப்ரோ. அதை போடுவேன். அவ்வளோ கை கை உள்ள போடு, உள்ள போடு. அதெல்லாம் கை கை போட மாட்டேன் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக, கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இந்த மாதிரி பிளான் பண்ணி கொஞ்சம் மாரலாக நல்ல விஷயங்களாக தெரிஞ்சுக்கிற மாதிரி போகிறது தான். ஸோ இந்த டைமு 2026ஓட ஃபஸ்ட் ரைடு சீக்கிரமாக ஆரம்பிக்கணும்னு ஆரம்பித்தேன். ஏன்னா ஜனவரி மந்த்ல நம்ம ரைடு ஆரம்பிக்காமல் விடக்கூடாது. அதுக்கப்புறம் கூட ஃபெப்ரவரி கேப் விட்டு கூட ஸ்லோவாக கூட ஆரம்பிச்சிக்கலாம், பிளான் பண்ணி நல்லா கூட டிசைட் பண்ணி பண்ணிக்கலாம். பட் இது மிஸ்ஸே பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி ஜனவரியில் கண்டிப்பாக ரைடு ஒன்று போட்டியாகனு சொல்லி பிளான் பண்ணி வந்ததே அந்த இடம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லோரும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுக்கு, ப்ளஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வண்டி ஓட்டுனதுக்கு. ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் 3 people ஹியர். அஜித், ராகுல், அப்புறமா ரகு, இவங்க 3 பேரும் தான் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஐ ரியலி கிவ் தெம் கிரேட் அப்ரிசியேஷன். என் பேர் அஜய். அதுக்கு முன்னாடி நான் கிட்ட ஃபஸ்ட்டு முடிப்பாளர்னு ஒரு ட்ரிப் போனோம். ஸோ அதான் எனக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இவங்க கூட. அதுக்கு முன்னாடி இந்த தெரியும் எனக்கு. என் ஃப்ரெண்ட் ஸ்ரீநாத்னு ஒரு இருப்போம், அவர் மூலியமாக தான் எனக்கு தெரியும். பசங்களும் எப்படி வண்டி ஓட்டுவோம் ஃபஸ்ட்டு, அப்படி எப்படி வேணால் போவோம், என்ன வேணால் பண்ணுவோம், நிறுத்துவோம், அதில் பண்ணுவோம். எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் சரி, இந்த லேன் டிசிப்ளின், இது இந்த கெஸ்ட் ஹவுஸ் எல்லாமே நான் இங்கே வந்து எனக்கு அடுத்து வந்து மவுண்டன்ஸ் தான். கர்நாடகா சைடு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், இந்த கூர்கன் சைடு. என் பேர் சித்தகுமார். எல்லோரும் கூடயே ஒன்றாவே போகிற மாதிரி இருக்குது, அது ரொம்ப பிடிச்சிருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா சேஃப்டியும் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் ரைடு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா பெங்களூர் நந்தி ஹில்ஸ் போகலாம். மற்ற கிளப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த கிளப்பில் கொஞ்சம் பட்ஜெட்டபிளாகவும் கொண்டு வருவீங்க நீங்கள் நிறைய விஷயத்த. உடுப்பி அந்த உடுப்பி நல்லா இருக்கும். கேரளாவில் அதுவும் போகணும் இல்லையா? என் பேர் கார்த்திக். கேடி இதை பற்றி எனக்கு தெரியாது. ஆமாம் சேட்டா. காஃபி யார்கிட்ட? பிளாக் டீ, பிளாக் காஃபி இல்லை தேவைப்படாது. 2 ஏன்டா வேண்டாம் பிளாக் டீ. பிளாக் டீ 3 பிளாக் டீ சேட்டா, 1 பிளாக் காஃபி. அதுதான் கேவிடி. அது ஆரம்பிச்சது எனக்கு தெரியாது. நீங்கள் இப்போ அந்த ரீசெண்டாக அதில் போஸ்ட் போடும் போது தான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி இருக்குது. அதுக்கு முன்னாடி அந்த பாண்டிச்சேரி அதெல்லாம் தெரிஞ்சு தான் வந்திருப்போம். நெக்ஸ்ட் ட்ரிப்பு தனுஷ்கோடி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் இதை அப்படியே இந்த கம்யூனிட்டியை அப்படியே டெவலப் பண்ணி பண்ணிப்போம். ராகுல் அண்ணா தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் ரகுபதி வரும். எப்படி? அவர்தான் GU ஆமா, அப்ப கூட நீங்க ஃபர்ஸ்ட் வருவீங்க. இவர்தாங்க ஃபர்ஸ்ட், அதனால தான் சொல்றேன். அவர் ஒரு செகண்ட் சைலண்ட் ஆனா நீங்க அமைதியா இருக்க வேண்டியதுதானே. அவனுக்கு யோசிக்கல. என் பேர் ராகுல். இது வந்து என்னோட செகண்ட் ரைடு கிட்டில். அதுக்கு முன்னாடி கேடிஎம் ரைடில் வெங்கடேஷன் நான் தெரியும், அது மூலியமாக தான் நான் இந்த ரைடுக்குள்ள உள்ள வந்தேன். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி எஃப்செட் வச்சுருந்தேன். அப்போ எனக்கு வந்து இந்த அளவுக்கு இப்படிலாம் ரைட் போவாங்க பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும். சும்மா யூடியூப் பார்த்து தெரியும். ஆனால் கேடிஎம் பைக் வாங்கினதுக்கப்புறம் தான் சரி இந்த மாதிரிலாம் ரைடு ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. மற்ற பிராண்ட் எந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் இதில் நல்லா பண்ணாங்க. ஆனால் அந்தளவுக்கு டிசிப்ளின்டாக இல்லை. இது வந்து நல்லா டிசிப்ளின்டாக இருக்குது, நல்லா லேர்ன் பண்ண முடியுது. எப்படி ரைட் பண்ணணும், ஒழுக்கமாக எப்படி ரைட் பண்ணணும் அப்படிங்கிறது கற்றுக்க முடியுது. நெக்ஸ்ட் ரைடு கூர்க். ஓகே, நிறைய ஓட்டு பெங்களூர் தான் வருது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதான் நான் ஃபைனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர். ஓகே ரகு, மாதம் நம்ம இது நான் ஒன் டே ரைடுண்ணா. அடுத்த மாதம் ரெஸ்ட். ஒன் டே ரைடு தானே வரும். எப்படி ஒன் டே ரைடு அப்புறம் போட்டுக்கிறீங்க தம்பி? வருஷத்துக்கு 6 ரைடு தான். நீ எங்க 12 மாசத்துக்கு ரைடு பிளான் பண்ணுவான்னு இருக்கலாம். போட வேண்டியது. ஆமாண்ணா, போட்டுடலாம். இப்போ கரெக்டாக 8ஆம் தேதி கேரளா ரைடு பிளான் பண்ணிட்டா வேலையே முடிஞ்சிச்சு இல்லை. பண்ணிடலாம்டா. ஸ்டே பண்ணாலும் திட்டுவாங்க. நீங்க பேசல ரகு, அதான் பேசிக்க கரெக்டாக இருக்கு. நீங்க யாரு அது எல்லாரும் சொல்லணும்ல. நீங்க யாரு எங்க ஆனா ஃபர்ஸ்ட்ல ஓகே. என் பேர் ரகுபதி. நான் வந்துட்டு இங்கே ஆர்டிஎக்ஸில் ஒர்க் பண்ணுறேன். சென்னைமலத்தில் இருக்க அந்த கம்பெனி. இது டிஷர்ட்டில் பிரிண்டிங் பண்ணுறாங்கல்ல, இந்த இது மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. மிஷின் வந்து பிரிண்ட் அடிக்கிற மிஷின் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இது இந்த பிரிண்ட் இங்கே இருக்கு பண்ணா, அந்த பிரிண்ட் அடிக்கிற மிஷின் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதில் வந்துட்டு டிசைனில் இருக்கேன். தனுஷ்கோடி தான், ராமேஸ்வரம் தனுஷ்கோடி, அதுதான் போகணும். என் பேர் விஸ்வா. மதுரையிலேருந்து கோயம்புத்தூரில் படிக்கிறேன். தேனி தான் ஊருங்க. தேனியிலேருந்து எங்கள் உசிலம்பட்டி தானே எங்கள் ஊர். அங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தான் வீட்டுக்கு.
உனக்கு வணக்கம் சொல்லிட்டா தான் கொஞ்சம் எனர்ஜி வரணும். இது பேசணும்னாலே வந்துட்டு கொஞ்சம் பதட்டம் வந்துடுதுண்ணா. ஒரு தடவைனா ஓகே. எத்தனை 7வது ரைடு ஆனாலும் அப்படியே தான் இருக்கேன். வேலை செய்யறங்கிற பழக்கம். என் பேர் அஜித். அதாவது பர்த்டே முடிவு முன்னாடி அதெல்லாம் அப்படியே எல்லாரையும் சேர்த்து சரி பிறந்த நாள் கொண்டாடுறோம். கேக்கு நீங்க வெட்ட மாட்டீங்க போலயே. கை வச்சு மாத்தி கீ ரைஸு, பப்பட், சிக்கன் கறி, அப்புறம் சப்பாத்தி, அப்புறம் நாங்களே வாங்கிட்டு வந்த சிக்கன் பார்பிக்யூ இங்கே இருக்குது. பசங்க தான் கறிக்கிருக்காங்க எல்லாருமே, அவங்களே பார்பிக்யூ போட்டாங்க. எல்லாருமே இருக்கோம், எல்லாம் சாப்பிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் ஒவ்வொருத்தரும் இப்போது கிளம்பி ரிஃப்ரெஷ் ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மார்னிங் கைஸ், குட் மார்னிங் கைஸ். இங்கே ஒரு டென்ட் இந்த இடத்துல ஃப்ரீயாக இருந்தனால எல்லாத்தோட ஜாக்கெட்ஸு, பேக்ஸ் எல்லாமே இந்த டென்ட்டில் போட்டாங்க. இந்த ஒரு டென்ட்டில் மட்டும். அப்புறம் அந்த டென்ட்டில் வந்து பசங்க மட்டும் படுத்துருக்காங்க. விஸ்வா வாடா, டைம் ஆச்சு. ஹலோ, ஹாய் மக்களே. ஹாய், நான் விஸ்வா இப்போ ரெடியாகி நிற்கிறோம். இன்னும் கொஞ்சம் பேர்லாம் ரெடியாகி இங்கே கேரமில் நாங்கள் இன்றைக்கி ஜெயிச்சிட்டோம். பெஸ்ட் ஆஃப் 3 விளையாண்டோம். நானும் அஜித்து டீமு. இங்கே தோத்தாங்குழி ஒருத்தர் இருக்காங்க, கார்த்திக் ஒருத்தர் மூஞ்சி மறைக்கிறாங்க. இன்னொரு தோத்தாங்குழி கூட சேர்ந்து விளையாடுறது இல்லை. இப்போ விட்டு கொடுத்துட்டோம். உங்களுக்கு நான் முக்கியமான ஒரு ஆள் காமிக்கிறேன். யாருன்னா இவர் நம்ம வந்து ஊட்டியில் இருப்பார். பேர் வந்து ரகுவரன். பேர் மாற்றிட்டு இருக்காரு. டேய் கத்தாதடா, ஏன் கத்துற நீ? பார்க்க கத்துவான், கத்தாத. இது வந்து சைலண்ட் வில்லா கிடையாதுண்ணா, சைலண்ட் வில்லா தான். இல்லைங்கண்ணா, இவர் தான் அந்த முக்கியமான ஆள். இதுதான் அந்த பாலி ஸ்விங்கு. அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்டணும். இதுதான் வந்து அந்த பாலி ஸ்விங்கு. இங்கேருந்து வியூ பாருங்களேன். இங்கேருந்து இது ஆக்சுவலாக அங்கே ஒரு வாஷ்ரூம், ரெஸ்ட் ரூம் இருக்குது. இது அந்த கேம்ப் ஃபயர் போன இடம். கேம்ப் ஃபயர் வந்து நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்னு. நேற்று ஃபுல்லாக நாங்கள் இங்கே தான் சுற்றிட்டு இருந்தோம் கேம்ப் ஃபயருக்குள்ளே. அப்புறம் நேற்று இங்கே தான் நாங்கள் உட்காந்து இந்த டிஸ்கஷன் டாக்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வச்சு பண்ணிகிட்டு இருந்தோம் நேற்று நைட்டு. ஸோ சென்னையிலேருந்து டிஜே வைஷ்ணவ் காலேஜில் படித்த பசங்க ஒரு 17 மெம்பர்ஸ். அவங்க வந்து படித்து முடிச்சுட்டு தே ஆல் ஒர்க்கிங் நவ். வேறு டிஃப்ரெண்ட் இடத்துல வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ எல்லாம் ஜாயின் பண்ணி அவங்க அந்த காலேஜ் பசங்க எல்லாருமே சேர்ந்து ஒட்டுக்காக வந்தாங்க. 17 பேருங்க. அது ஒரு நல்ல விஷயம். அதாவது இன்னும் காலேஜ் முடிச்சுட்டு இன்னொரு 4 வருஷம் 5 வருஷமாக காண்டாக்டில் இருக்கிறது. ஸோ அவங்க வந்தாங்க. அவங்க ப்ளஸ் நாங்கள் ஒரு 10 பேர் எல்லாருமே சேர்ந்து ஒரே டான்ஸுங்க. இங்கே பாட்டெல்லாம் போட்டுட்டு, தமிழ் பாட்டு, தளபதி பாட்டெல்லாம் போட்டுட்டு பயங்கரமான ஆட்டம். நான் கூட அதில் உட்காரேன்டா. உட்காரு. என்னச்சு ஒன்றும் அவன் தெரியும் நடிக்கிறான். இது ஆக்டிங்கு. சில்லு அவன். ஸோ ஃபோன் எடுத்துட்டு அவங்ககிட்ட இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா டிட்டோவும் காப்பி தான் விட்டு கொடுத்தோம் கேரம் போர்டில். இவங்க இதான் எங்கே மூஞ்ச காட்டி விட்டு கொடுத்த மூஞ்ச எல்லாம் விட்டு கொடுத்தானவா. ஃபஸ்ட்டு பாயிண்டில் வந்து அவங்க வந்து பயங்கரம் போட்டாங்க எல்லா பாயிண்ட்டும். செகண்ட் கேமில் ஷாக் ஆகிட்டாங்க. நானும் ஷாக் ஆகிட்டேன். எனக்கு எல்லாம் விழுந்துருச்சு நிறையா. 3rd கேமு நாங்கள் ஜெயிச்சிட்டோம்.
சாப்பிடுமா சரிங்க. சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் வந்துச்சுங்க, புட்டு கடலைக்கறியும் சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் இன்றைக்கி ஜீப் சஃபாரி பிளான் பண்ணியிருக்கோம். ஜீப் சஃபாரி வந்து ஒரு 5 இடங்களை கூட்டிகிட்டு போக போகிறாங்க டென்ட் லைஃப்லேருந்து. இவங்க ஆர்கனைஸ் பண்ணுற ஜீப் சஃபாரி கிடையாது, பாட்டு வேறு போட்டு காப்பிரைட் வரும்டாது. நாங்கள் லக்கேஜ் எல்லாமே பேக் பண்ணி எல்லாமே இன்னொரு டென்ட்டில் ஃப்ரீயாக இருக்க டென்ட்டில் வச்சுட்டோம். அதே டென்ட்டில் போயிட்டு திரும்ப வந்து நாங்கள் எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு ஒரு நல்ல குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் இங்கே ரைட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு இந்த 5 இடத்துக்கு போகக்கூடிய முக்கியமான இடங்கள் மட்டும் தான் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜீப் சஃபாரி மட்டும்தான் இருக்கும். கம்ப்யூட்டரா ஜீப் சஃபாரி மட்டும்தான் இருக்கும். இப்போ நான் வந்து ஜீப் சஃபாரிலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். பார்ப்போம், பாய். ஸோ we are heading to the jeep safari. பார்ப்போம். அவன் தினேஷ் அவங்களாம் வந்துட்டாங்களா? இங்கே நம்ம 5 பசங்க போயிட்டாங்க. இன்னொரு ஜீப் வருது. இப்போ நாங்களும் ரெடிங்க போகிறதுக்கு. பை நைஸ் மீட்டிங் யூ ஆல். ஹேவ் ஃபன். பை ப்ரோ. பை. தேங்க்யூ. இவங்க சொன்ன டிஜே வைஷ்ணவ் காலேஜ் வந்த பசங்க 17 பேர் வந்திருக்காங்க. சரிதான் நம்ம ஜீப்பு. இது 2 வண்டிங்க நாங்கள் போகிறது. மொத்தமாக 10 பேர் இல்லை. ஸோ இங்கே 5 பேர் உட்காந்து. யாரெல்லாம் அந்த 5 பேர்னா டிட்டோ கேஐடி போட்டிருக்கு. சூப்பராக இருக்குது. இந்த வண்டியில் கேஐடி போட்டிருக்காங்க கிட்னு. டிட்டோ, நரேஷ், தினேஷ் அண்ட் லூசர் கார்த்திக். முன்னாடி ஏறி உட்கார போகிறேன் காரில். சாமி கும்பிட்டுக்கோங்க எல்லாரும். சேஃபாக போயிட்டு வந்துடலாம். சேட்டா உங்கள் பேர்? சிச்சி. பக்காவாக இருக்கும். இப்படி ஆடும் பக்காவாக இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு பேர் கோட்டமலை வியூ பாயிண்ட்டு. இப்போ இங்கே வந்து எத்தனை ஜீப் வந்துருக்காங்க பாருங்கள். கோட்டமலை எங்கள் ஊர்லேயே ஒரு கோட்டமலை. அப்படியா? இந்த வியூ பாருங்களேன், மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குங்க. சரியான வியூ. இங்கெல்லாம் பாருங்களேன். இந்த லொக்கேஷன் பேர் என்ன? கோட்டமலை. சரி. இப்போ இந்த கிராஸை நீ எடுத்து நீ காமிக்க போகிற எல்லாத்துக்கும். ஓ நானா? ஆமாம். இதானா? இதில் நல்ல கிராஸ் எடுறா. சரி வாங்க போகலாம். இந்த கிராஸுக்கு பசங்கிட்ட சொல்லணும், இந்த கிராஸுக்கு என்ன பேர் சொல்லிட்டு அதை காமிக்கணும். ஓகே. இங்கே ஒன்றுமே இல்லை. இங்கே இதாண்ணா? இங்கே இருக்கு பாரு. எல்லாம் வாங்குறா. நம்ம பையனுக்கு எவ்வளோ அறிவு மட்டும் பாருங்களேன். இப்போ காட்டுங்க. இந்த செடி பேர் தெரியுமா உங்களுக்கு? ஒன்று சொல்ல போகிறேன், காட்டுங்க. இந்த செடி பேர் தான் வந்துட்டு லெமன் கிராஸ். லெமன் கிராஸ். சரி சொல்லு. லெமன் கிராஸ். எதுக்கு இது சொல்கிறாங்கன்னு தெரியுமா? எதுக்குண்ணே? பாரு மேஜிக் வந்துருமா? லெமன் வாடை அடிக்குமா? லெமன் வாடை அடிக்குது. சூப்பரா ப்ரோ. வேறு யாராவது மோந்து பார்க்கணுமா? மோந்து பாருங்க. போ ராகுல், போ மோந்து பாரு. ரகுபதி இங்க இது பேர் என்னன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட்டு நான் என்னன்னு சொல்லிடுங்க. பேர் லெமன் கிராஸ். வச்சுக்கோ. எலுமிச்சம்புள்ளோ.
போறியா பைக்ல? பைக்ல போறியா? ஸோ இப்போ நான் சூப்பர் வியூவில் கவர் பண்ணுறேங்க இந்த இடத்துல. இதுக்கு பின்னாடி அப்படியே இந்த லேக் பாருங்க, இங்கே இருக்கு. அப்படியே நான் உங்களுக்கு இந்த லேக் காமிக்கிறேன் இப்போ, பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. தெரியுதுன்னு பாருங்கள். அம்மா மக்களே, ஜீப் ரைடு வந்து செம்ம டிராஃபிக்னா நிறைய டூரிஸ்ட்டு ஏகப்பட்ட ஜீப்ஸ் வந்துதா. அதனால் நாங்கள் ஆக்சுவலாக 1 மணிக்கு அட்லீஸ்ட் நாங்கள் வந்து டென்ட்டுக்கு போயிருக்கணும் ஸ்டேக்கு. நாங்கள் கிளம்பி போகிறதுக்கு கரெக்டாக இருந்திருக்கும், கேப் ரோடு பார்த்துருக்கலாம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 2. இங்கே நாங்கள் ஒரு வியூ பாயிண்டில் போயிருக்கோம். 2 மணி ஆனனால நாங்கள் இங்கே இந்த வியூ பாயிண்ட் முடிச்சுட்டு நாங்கள் கேப் ரோடு வழியாக போகாமல் நேராக இங்கேருந்து குமுளியிலிருந்து தேனி இங்கே ஏதாவது சாப்பிட்டுட்டு ஏதாவது பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்புறதாங்க இந்த பிளான். எங்களோட டென்ட் ஸ்டேலேருந்து நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். we are now going towards our bikes. திங்ஸ் எல்லாம் அங்கே மவுண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நேராக ஃபோட்டோ எடுக்க போயிடுவோம். ஃபோட்டோ எடுக்க கிளம்ப முடியுதாங்க. வண்டிக்கு வந்தாச்சு, எல்லாம் மாற்றி எடுத்துக்க வேண்டியதாங்க. ஸோ மற்ற பைக்கில் மேலே ஏற்றிட்டோம் எல்லாத்தையும். இப்போ நாங்கள் வந்து நானும் அஜித் மட்டும்தான் இப்போ இருக்கோம் கிளம்பி போகிறதுக்கு. நீ போய் நான் போட்டா ஸோ அதனால் மேலே ஏற்றுறது நல்லா இருந்துச்சுங்க. இதில் எல்லோரும் வந்தாச்சு. அங்கே லைனாக போயிடுங்க, கரெக்டாக அதே லைனாக போயிடுங்க. ஃபோன் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். ஃபோன்டா வீடியோ எடுத்தியா? வீடியோ எடுத்தியா இல்லையா? நான் செக் பண்ணுங்க, நான் எடுத்தனா. It was at this moment he knew he fucked up. வீடியோ எடுத்தியா இல்லையா நீ? அதெல்லாம் செக் பண்ணா தெரியலண்ணா. கடைசி நீங்கள் 2 பேர் வந்ததுன்னா அவன் ஃபோன் எடுத்தனா எடுக்கக்கூட டிபார்ட்மெண்ட் வந்துட்டீங்க. நீ போய் அந்த பக்கம் போயிடு தயவுசெய்து. இல்லை கேலரி போங்களேன், இருக்கான்னு பாருங்க. ஃபோட்டோ நான் கிளிக் பண்ணேண்ணா, நான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குன்னு நினச்சேன். நான் ஒருத்தரையும் வீடியோ எடுக்கல. இவர் இது ஃபோட்டோ எடுத்திருக்கான் ஃபோட்டோகிராமா. இது 2 பேருக்கு மட்டும் ஒரே வீடியோவில் எல்லாம் எடுத்துட்டானான்னு பாருங்க. இல்லை எவ்வளோ எடுத்திருக்கான் பாருறா. இல்லை அதை ஓட்டி விடுங்க, என்ன வேணும். தரையில் எடுத்து வச்சிருக்கான்டாவ. ஒரு வீடியோ எடுக்கல. நான் இப்போ கேமரா திருப்பி வச்சு தான் எடுத்தேன். ஒரு வீடியோ எடுக்கல, ஒருத்தர் கூட எடுக்கல. ஒருத்தர் கூட எடுக்கல, எவன் யாருன்னா எடுக்கல. எதில் இருக்கு? பசங்களை யாரும் எடுக்கல. நான் பசங்கிட்ட சொல்லிடுறேன், லஞ்ச் இஸ் ஆன் யூ. நீ பே பண்ணிக்க பசங்க லஞ்ச் சாப்பாடு இன்னைக்கு. பசங்கிட்ட சொல்லிடுறேன். டே பாய்ஸ், நீங்கள் ஏறி வந்தது எல்லாம் வீடியோ எடுத்தீங்களா? யார் எடுத்தா? யார்? ரகு எடுக்கல. என் ஐஃபோனில் எடுக்கவே இல்லை அந்த வீடியோ. ஒருத்தர் வீடியோ கூட இல்லை. நீங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? நீ எடுத்தியாப்பா? எல்லாத்தையும் எடுத்தியா? தட்டுறா. No. பார்த்து
நான் ஃபோனை நானே வச்சு வந்துருக்கலாம் உன்கிட்ட கொடுத்ததுக்கு. போலாமா? போலாமா அஜித்து? இப்போ நேராக நாங்கள் போய் லன்ச் முடிச்சுட்டுங்க, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி குமுளி ஹாப்பி ரெஸ்டாரண்ட்டு இங்கே நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்பிகிட்ருக்கோம். அஜித் மட்டும் பெட்ரோல் பண்ண போயிருக்கான். அஜித் மட்டும் பெட்ரோல் போட போயிருக்கான். இப்போ நாங்கள் நேராக பூப்பாறை கிளம்பி போகிறோம். குமுளி போகாமல் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டோம். 1 hour இன்னும் சேவ் பண்ணிட்டோம் அதில். ஸோ ஹோப் தட் வி வில் ரீச் ஹோம் பை மிட் நைட், அட்லீஸ்ட் 12 or 1. பாய்ஸ் தான் ரெடி. அஜித் மட்டும் பெட்ரோல் போட்டு வந்துட்டா கிளம்ப வேண்டி தான். சரிங்க, நான் ரைட்டில் போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். குமுளி. ஸோ எங்களுக்கு 8:13 பூப்பாறை போகிற மாதிரி காமிக்குது. ஒரு 8 மணிக்கு போயிடுவோம், இல்லைனா 8:05 போயிடுவோம் டைம் பிரகாரம். ஸோ ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ரைடு. அப்புறம் பின்னாடி லைனை பக்காவாக வருது. பசங்களும் கரெக்டாக வந்துட்டுருக்காங்க. எல்லோரும் கரெக்டாக வந்துட்டோன்னா சேஃபாக, அதாவது நைட் டைம் மேலே ஓட்டுற மாதிரி இருக்குது. ஸோ முடிஞ்சளவுக்கு பசங்கள்லாம் சேஃபாக நாங்கள் போயிட்டோம்னாக்கா ரைடு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். காமிக்கிறதுக்காக நான் பின்னாடி வந்தேன். ஸோ நம்ம பசங்க முன்னாடி போகிறாங்க பாருங்கள். நான் போய் அங்கே போய் கிட்டே போய் பசங்களை எடுக்கிறேன். சரியான டர்னிங்கு, நல்ல வீடியோ. ஆமாம், ஹாப்பி பர்த்டே. டே எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம்டா. கரெக்டாக மணி 12. கரெக்டாக மணி 12. அப்புறமா கரெக்டாக நாங்கள் இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸில் நாங்கள் வந்து ஒட்டஞ்சத்திரம் போயிடுவோம். கரெக்டாக நரேஷ்க்கு இன்றைக்கி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு நரேஷ், ஹாப்பி பர்த்டே டு யூ.